ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளை ஆண்டுடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் கேட்டு ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 109 சங்கீதத்தை திருப்புவோம். சங்கீதம் 109 சங்கீதம், அதுல 17, 18 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 109 அதிகாரம் 17, 18. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெய் போலவும் பாயும். பாருங்க, வேதத்துல நிறைய காரியங்களை இந்த சாபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சாபம், ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தேவனுக்குரியது, சாபம் பிசாசுக்குரியது. சாபத்துல பல விதங்கள் இருக்கிறது. நான் பல முறை அதை செய்தியாக உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். தலைமுறை சாபம். தலைமுறை சாபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடிக்கடி விபத்து வரும்போது, அடிக்கடி விபத்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நாம அதை செக் பண்ணி பார்க்கணும். ஏன் இந்த விபத்து வருது அடிக்கடி? விபத்து ஏதோ தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு தடவை அப்படி நடந்துருச்சுன்னா அப்படி ஓகே. தொடர்ச்சியா அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 7 மாசத்துக்கு ஒரு தடவை நமக்கு ஏதோ ஒரு விபத்து நடக்கு அப்படின்னா அதை நம்ம நிதானிச்சு பார்த்து ஜெபம் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். தலைமுறை சாபமா இருக்கலாம். அகால மரணங்கள், இளம் வயதுல, கொஞ்சம் வயசுல மரணம், இதெல்லாம் வரும்போது நாம யோசிக்கணும், ஏன் இப்படி வருது? பைபிள் அப்படி நமக்கு சொல்லலையே. இப்படிலாம் மரணத்தை நம்மளுக்கு சொல்லல ஆண்டவர். நமக்கு ஆசீர்வாதத்தை தான் தந்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் நாம யோசனை பண்ணி பார்க்கணும். சாபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாவம் தான் காரணம். சாபத்துக்கு முதல் காரணம் பாவம். பாவம் பெருகும் போது தேவன் அங்க இருக்கிறது இல்லை. அப்ப சாபம் நமக்கு வருகிறது. சாபத்துல பல அனுபவங்கள் இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து ஒரு சாபம் இருக்கு. ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மீறும் போது ஆண்டவர் சபித்தார். தோட்டத்திற்கு வெளியே கொண்டு வந்து அவர்களை விட்டார். தோட்டத்தை சுடரொளி பட்டயத்தை வைத்து பாதுகாத்தார். தோட்டத்துக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு. ஆதாமு ஏவாளையும் சபித்தார். நீங்க நெற்றி வேர்வை நிலத்துல சிந்திதான் நீங்க பாடுபட்டுத்தான் சாப்பிடுவீங்க. உன்னுடைய பிள்ளை பெறும்போது வலியோடு பெறுவ அப்படின்னு சில சாபத்தை ஆண்டவர் சொன்னார். அது அப்படியே நடந்துருச்சு. தேவனிடத்திலிருந்து ஒரு சாபம். 2வது, நியாயப்பிரமாணத்தை மீறினால் சாபம். நீங்க உபாகம் 28 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா 114 சாபம் சொல்லப்பட்டிருக்கிறது. 114 சாபம். நியாயப்பிரமாணத்தை மீறும் போது, வசனத்தை மீறும் போது, கர்த்தருடைய வார்த்தையை மீறும் போது வருகிறது. 3வது, அடுத்தவர் நம்ம விட சாபம். அடுத்தவங்க நம்ம வயிறெறிஞ்சு சொல்றேன், நீ விளங்கவே மாட்டேன்னு சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் பழிக்கும். அடுத்தவர்கள் நம்ம விடுகிற சாபம், மனிதனால் வருகிற சாபம். 4வது, தனக்குத்தானே சொல்லுற வார்த்தைகள் சாபம். தாமேலேயே தானே சொல்றது. சரி, நான் ஏன் தான் பிறந்தனோ, சரி எனக்கு வாழவே பிடிக்கல, எதுக்கு தான் நான் வாழணும், சீக்கிரம் செத்துறணும், இதெல்லாம் நம்ம மேலே விடுற சாபம். அதுவும் பழிக்கும். நம்ம நிறைய நேரங்கள் அப்படி செய்யறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
குழந்தைகள் மேல நம்ம விடுற சாபம், பிள்ளைகளை சபிக்கிறோம், அதெல்லாம். 5வது, இந்த செய்வனை ஏவல், அடுத்தவங்க நம்ம குடும்பத்துக்கு விரோதமா செய்யற செய்வனை ஏவல்கள், இது ஒரு சாபமா நமக்கு மாறும். செய்வனை நமக்கு நம்மளை தொடக்கூடாதுன்னா, நம்ம சரியா இருந்துட்டோம்னா தொடாது. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பைபிள் வாசிக்கிறோம், தேவனுக்கு நமக்குள்ள உறவு சரியா இருக்குன்னா எந்த செய்வனையும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம நாவு ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு அதான் நம்முடைய வார்த்தையும் நம்முடைய நாவும், அதான் செய்தி. நீதிமொழிகள் 18:21 சொல்லுது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்க 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 நாவு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்க யாருன்றத உங்க நாவு தான், உங்க வாய் தான் சொல்லும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ வாழ்றதும் சாகிறதும் உங்க நாக்குல தான். என்ன பேசுறோம், என்ன பேசக்கூடாது, நீதிமொழிகள் 18:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். சோறு குழம்பு இதெல்லாம் சாப்பிடுறதுனால கிடையாதான், உங்க வார்த்தையினாலதான் வயிறு நிறையும். கவனமாக வார்த்தைகளை கையாளணும். சும்மா பேசுறதுக்கு டைம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதனால வார்த்தைகளை அள்ளி விட்டுறக்கூடாது. மைக்கு கிடைச்சிட்டா எல்லாம் பேசுறாங்க பாருங்க, அது மாதிரி பேசிடக்கூடாது. இதாண்டா நமக்கு வாய்ப்பு, எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தரணும் அப்படின்னு பேசுறாங்க பாருங்க, அப்படியும் பேசக்கூடாது. என்ன பேசணுமோ அதை பேசணும். அதனாலதான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, பகல்ல பார்த்து பேசணும், ராத்திரி அதுவும் பேசக்கூடாது. உலகத்தார் கொடுத்த பழமொழி, உலகத்தார் சொல்ற வார்த்தை இது. பகல்ல பார்த்து பேசணுமா, ராத்திரி அந்த வார்த்தையும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், வாய் மூடி இருக்கணும். ஏன்னா வார்த்தையை விதைச்சிடக்கூடாது. வார்த்தை வெளியே விழுந்துருச்சுன்னா அது மரமாகி வளரும், பெரிய மரமாகி அநேக நஷ்டத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். நாம வாயின் வார்த்தை சரியா இருக்கணும். என்ன பேசுறோம், என்ன பேசக்கூடாது, அதுதான் உங்க வயிறு நிறையும். நீங்க வேதம் நமக்கு சொல்லுது, வார்த்தையினாலதான் தேவன் பூமியே உண்டாக்கினாரா. எபிரேயர் 11:3 சொல்றார், வார்த்தையினாலதான், ஒரே ஒரு வார்த்தையினால பூமியை உண்டாக்குறாரு. வானம், பூமி, நட்சத்திரங்கள், மலைகள், குன்றுகள் எல்லாம் வார்த்தை தான். வார்த்தை சரியா இருந்துச்சுன்னா எதையும் உருவாக்கக்கூடிய சக்தி. வார்த்தை எதையும் உருவாக்கும். திடீர்னு ஒண்ணு உருவாதல்ல, பேசுற வார்த்தை ஒன்றை உருவாக்குகிறது. தேவையில்லாத வார்த்தையை நீங்க அறிக்கையிடக்கூடாது. உன் வார்த்தை, உன்னுடைய வார்த்தை எதை சொல்றதோ அது அப்படியே நடக்கும். இன்னைக்கு இல்ல என்னைக்குனாலும். சில பாத்தீங்களா, நான் தற்கொலை பண்ணிதான் சாவேன்னு சொல்லுவாங்க. கடைசியில அவங்க முடிவு அதுலதான் முடியும். நீங்க நல்லா பாருங்க, நான் எதையாவது தின்னுட்டு ஒரு நாள் சாவ போறேன், அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். நான் தற்கொலை பண்ணி செத்தாத்தான் உங்களுக்கு புத்தி வரும். நான் செத்தாத்தான் நல்லா இருக்கும். நான் தூக்கு போட போறேன், நான் மருந்து குடிக்க போறேன். கடைசியில அவங்க முடிவு அதிலே தான் முடியும். ஏன்னா அவங்க வார்த்தை விட்டுட்டாங்க. கணவன் மனைவி அப்படிதான். பொண்டாட்டி புருஷனும் ஒரு நாள் ஒழுங்கா பேசணும். பொண்டாட்டி அடிக்கடி நான் செத்துருவேன், நான் செத்துருவேன்னா கடைசியில உங்க மரணம் அப்படித்தான் இருக்கும், தற்கொலை. அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப என்ன பேசுறோம்ன்றது யோசனை பண்ணி அறிக்கையிடணும். இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மார்க் 11:23 இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு நீ சொல்லிட்டு அப்படியே நடக்கும்ன்றார். வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த மலையவே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு உன் வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னா
உங்க வாழ்க்கையவே மாத்திரும் அந்த வார்த்தை. ஏன் அந்த வார்த்தையை நீங்க நல்ல வார்த்தைகளே அறிக்கையிடக்கூடாது? நன்மையான வார்த்தைகளை அறிக்கையிடணும்ல, புரோஜனமான வார்த்தையை அறிக்கையிடணும்ல. ஆனா நம்ம அப்படி கிடையாது. வீண் வார்த்தை, சாபத்துக்கு ஏதுவான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலையில நீங்க இதுவரை என்ன வார்த்தை பேசி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு மனம் திரும்ப கர்த்தர் இந்த காலவேளையில உதவி செய்வாராக. ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு விழுந்துரும். ஆண்டவரே என்ன மன்னிங்க, என் பிள்ளைல மன்னிங்க, என் கணவனை மன்னிங்க, மனைவியை மன்னிங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க தவறான வார்த்தைகளை அறிக்கையிட்டு இருக்கோம். ஒருவேளை அதுவா கூட இருக்கலாம். இன்னைக்கு நீங்க படுற கஷ்டத்துக்கு அதுவா கூட இருக்கலாம் காரணம். பிரியமானவர்களே, வார்த்தையில உண்மை தேவை, வார்த்தையில சத்தியம் தேவை. என்ன வார்த்தை நம்ம பேசணும்னு நம்ம யோசனை பண்ணி வார்த்தையை கனம் பண்ணி தேவையில்லாத வார்த்தைகளை நம்மளே ஒதுக்கி சரியான வார்த்தைகளை பேச ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இஸ்ரவேலர்கள் நீங்க பாருங்களேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது அது சொல்ற வார்த்தையை பாருங்க, நல்லா கவனிக்கணும். நீங்க எப்பா இவர்கிட்ட ஒரு பாவத்தையும் காணமே, இவர் எந்த பாவத்தையும் செய்யலையே, எப்படி இவரை நான் சிலுவையில் அடிக்க முடியும் அப்படின்னு பிலாத்து சொல்லும் போது, இந்த மனுஷனை சிலுவையில் அடியும். ஒருவேளை இந்த மனுஷனை சிலுவையில் அடிக்கிறது பாவம் அப்படின்னா அந்த தண்டனை எங்க மேலே எங்க பிள்ளைகள் மேலே வருவதாக. ஒரே வார்த்தை பாருங்க, கடைசியில என்னாச்சு? அவங்க மேலேயே வந்துச்சு. கொத்து கொத்தாக பிள்ளைகள் செத்தாங்க. எங்க மேல எங்க பிள்ளைகள் மேலே வார்த்தை அறிக்கையிடுறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தா உங்களுக்கு தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசவே கூடாது. என்ன வார்த்தைகளை நம்ம அறிக்கையிடுறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. அருமையான சகோதரியை, இதுவரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க அறிக்கையிட்டீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனமும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கவடத்துக்கு தன் உதடையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அருமையான தேவனுடைய பொல்லாப்புக்கு உங்க நாவை விளக்கிடணுமா, கபடத்துக்கு உங்க நாவை விளக்கி பாதுகாத்துக்கிடுங்க. உங்க நாவு என்ன கண்டிஷன், என்ன வார்த்தைகளை அறிக்கையிடுது? பொல்லாப்புக்கு விலகுறீங்களா? உங்க நாவை பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்து கொடுங்க. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 10:19 சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. வார்த்தை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல பாவம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நல்லா கவனிச்சு பாருங்க. 4 கிழவி ரோட்ல உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டான்னா என்னத்தை பத்தி பேசுவாங்க? ஆபிரகாம், சாராள், ஈசாக்குன்னா பேசுவாங்க. இந்த அவன் வீட்டுல இப்படி, இவன் வீட்டுல இப்படி, இந்த அப்படியாக்கு இப்படியாக்குன்னு ஆரம்பிச்சு குடும்பத்தவே ஒண்ணு இல்லாம ஆக்கிருங்க. சொற்களின் மிகுதியினால் கூட்டம் கூட்டமா 4 பேர் 5 பேர் வாசல்ல நம்ம ஊர்ல பார்த்துட்டே இருக்கலாம். சாயங்காலம் நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு 6 மணிக்கு இந்த கிழவிகள்லாம் ரோட்ல உட்காந்து பேச ஆரம்பிச்சுன்னா பேசிக்கிட்டே இருக்கும். குடும்பங்களை கலைக்கிறது, அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறது. தான் குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மத்த குடும்பத்தை பேசி பேசி அந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிறது.
வாயின் வார்த்தையை ரொம்ப கவனமா உபயோகப்படுத்தணும். இப்ப கையில போன் வேற வந்துருச்சு. சிலர்லாம் போன் ஆரம்பிச்சா தான் பிரச்சனை பேசாம உலகத்துல இருக்க அனைத்து பிரச்சனைகளையும் பேசுறது. அது இப்படி ஆக்கும், இது இப்படி ஆக்கும். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. பேச ஆரம்பிச்சா மோடியில இருந்து ட்ரம்ப் வரைக்கும் நடிகர் நடிகைகளை பேச அந்த அவன் எப்படி ஆக்கும், இந்த இவன் எப்படி ஆக்கும். ஆனா உப்பு காய்க்கு பிரயோஜனம் கிடையாது. இதை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா பேச்சு பாத்தீங்கன்னா ஐயா அப்பா என்ன பேச்சு. இவங்கதான் அரசியலை உண்டாக்குற மாதிரி பேசுறது. வாயின் வார்த்தை சரியா இருக்கணும். வாட்ஸ்அப், பேஸ்புக், தேவையில்லாத இணைப்புகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஃபார்வர்ட் மெசேஜ், எவனோ அனுப்பின மெசேஜ் அனுப்பி அதுல ஒரு சந்தோஷம். சொந்தமா மெசேஜ் அனுப்ப தெரியாது, சொந்தமா ஒரு 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 கவிதை எழுத தெரியாது, சொந்தமா ஒரு வார்த்தை எழுத தெரியாது. எவனோ ஒண்ணு எழுதுனதை எடுத்து ஃபார்வர்ட் பண்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவெளியில உங்களுடைய வார்த்தை சரியா இருக்கட்டும். உங்க வார்த்தை சரியா இருக்கட்டும். மத்தேயு 5:37 சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க, உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. இல்லைன்னா விட்டுருங்க, இல்லாததை இல்லாதுன்னு விட்டுருங்க. நடக்காதத நடந்த மாதிரி, பார்க்காத பார்த்த மாதிரி. என்னைக்குமே டேஞ்சர், என்னைக்குமே ஆபத்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையில் உண்மையாக இருக்கணும். ஒரு 3 காரியம் உங்களுக்கு சொல்றேன், அது சரி பண்ணிக்கணும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, எலியா சாரிபாத் ஊருக்கு போறாரு. சாரிபாத்துக்கு ஊருக்கு போகும்போது ஒரு விதவை வாசல்ல, ஒளிமுக வாசல், அதாவது ஊர் வாசல்ல விறகு பிறக்கிட்டு இருக்கா. ஆனா ஊர்ல பெரிய பஞ்சம், தேசத்திலேயே பெரிய பஞ்சம். ஆனா இவ சாப்பாடு செய்யறதுக்காக விறகு பிறக்கிட்டு இருக்கா. எலியா போய் கேட்கிறாரு, என்னப்பா கொஞ்சம் குடிக்க, கொஞ்சம் தண்ணி கொடுன்றாரு. இந்த அம்மா போய் தண்ணி எடுக்க போகுது. அப்படியே எனக்கு கொஞ்சம் சாப்பாடு, ஏதாவது ஒரு தோசை இருந்தா கொடுமா, நம்ம ஊர் பாசையில ஒரு பரோட்டா செஞ்சு கொடு, ஒரு சப்பாத்தி. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது, எங்க வீட்டுல வந்து ஒரு கைப்பிடி மாவும் களையத்துல கொஞ்சம் எண்ணெயும் தவிர வேற ஒண்ணும் இல்ல. இத நாங்க எடுத்து ஒரு அடை அல்லது ஒரு தோசை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாகலான் இருக்கோம். அந்த வார்த்தையை கவனமா கவனிக்கணும். என்ன செய்ய போறோமா, இத சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாக போறோம், செத்துருவோம். அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, பரவாயில்ல, முதல்ல எனக்கு கொஞ்சம் குடு, அப்புறம் நீ வந்து பேசுறத பார்க்கலாம். கடைசில எலியா அற்புதம் செய்யறாரு. எண்ணெயும் மாவும் நிரம்பி வழிகிறது. நாட்கள் கடந்தது, ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஆனா இவ சொன்ன வார்த்தை மறையல. என்ன அறிக்கையிட்டா, நானும் என் பிள்ளையும் சாகணும், இத சாப்பிட்டுட்டு தான் நாங்க சாகலாம்னு இருக்கோம், என் புள்ள செத்துருவோம், நான் செத்துருவேன். நாள் ஓடிட்டு இருந்துச்சுமா, காலங்கள் ஓடிச்சு. குறிப்பிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு செய்தி என்ன அறிக்கையிட்டாலோ அது அப்படியே நடந்துச்சு. என் புள்ள சாவும். கொஞ்சம் மாவு இருக்கு பாருங்க, இந்த மாவுல என் பிள்ளை சாப்பிட்டு சாக போகுது.
கடைசியில அவன் மகன் செத்தே போனான். ஏன் காரணம் என்னன்னா, அவங்க அம்மா வார்த்தை, அறிக்கையிட்ட வார்த்தை. அந்த வார்த்தைய பிசாசு கனம் பண்றான். நல்லத பேசுனீங்கன்னா அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவார். தேவையில்லாத அறிக்கையிட்டீங்கன்னா பிசாசு பிடிச்சுக்கிடுவான். ஏன்னா அவன் எப்படா நம்ம வாயிலிருந்து வார்த்தை வரும்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, நம்ம வாழ்றது அவனுக்கு பிடிக்காது. உங்க வாயில நான் நல்லா இருப்பேன்னு சொன்னா பிசாசு அதுக்கு பிடிக்காது. ஆனா வாய் தவறி நான் செத்துருவேன்னு சொல்லிட்டீங்கன்னா பிடிச்சுக்கிடுவான். அந்த வார்த்தையை பிடிச்சு அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றிடுவான். பிரியமானவர்களே, அந்த வாலிபன் செத்தே போனான். அப்புறம் எலியாவுக்கு செய்தி வருகிறது, வந்து அவனை சுகமாக்கி உயிரோடு எழுப்புகிறார். பிரியமானவர்களே, உங்க வாயின் வார்த்தை சரியா இருக்கணும். மரணத்தை குறிச்சு அறிக்கையிடவே கூடாது. அதான் ஃபர்ஸ்ட். உங்க நாக்குல, உங்க வாயில மரணத்தை பத்தியே பேசக்கூடாது. நான் செத்துருவேன், நான் தற்கொலை பண்ணிருவேன், நான் ஒண்ணு இல்லாம போயிருவேன், நான் எங்கிட்டா போயிருவேன், நான் எங்கிட்டா எதையாவது குடிச்சிட்டு செத்துருவேன். இந்த மாதிரி வார்த்தைகளை அறிக்கையிடும் போது இன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். ஏன்னா நீங்க ஏற்கனவே விதைச்சு வச்சிட்டீங்க, ஏற்கனவே சொல்லி வச்சிட்டீங்க, ஏற்கனவே நீங்க அதை நடக்கிறதுக்காக சொல்லி வச்சதுனால அதுதான் நடக்கும். அப்போ வார்த்தைய, மரணத்துக்கு பற்றி வார்த்தைய அறிக்கையிடுறத விட்டுருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையினால நடந்த மரணம். சிலருக்குலாம் வாழையே பிடிக்கல, எங்கிட்ட போய் செத்துடலாம்னு இருக்கேன்னா கடைசியில் அது அப்படியே தான் நடக்கும். கவனமா இருக்கணும். என்ன பேசுறோம், என்ன பேசக்கூடாது, எது நடக்கணும், எது நடக்கக்கூடாது, வார்த்தையை ரொம்ப கவனமா உபயோகப்படுத்துங்க. அதனாலதான் முதல்ல சொன்ன பாருங்க, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இரண்டாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 25:39. ஒரு நாள் ஏசா வெளியில் இருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கூழ் சமைச்சுக்கிட்டு இருக்கான், நல்லா பைத்தங்கூழ் யாக்கோபு. இந்த ஏசா களைத்து போய் வருகிறவன், எனக்கு கொஞ்சம் அந்த கூழை கூடுன்னு கேக்குறான். ஆனா இவன் என்ன சொல்றான், யாக்கோபு நான் கூழை தாரேன், அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு தரியா அப்படின்னு கேக்குறான். உடனே இந்த யாக்கோபு சொன்ன உடனே ஏசா என்ன சொல்றான், நானே சாக போறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு இருந்து என்ன செய்ய, இந்தா வச்சுக்கோ, உனக்கே எனக்கு கூழ கூடுன்னு கேக்குறான். உடனே அவன் கூழ கொடுக்கிறான், சேஷ்டபுத்திர பாகத்தை இழக்கிறான். ஒரு வாய் சாப்பாட்டுக்காக அவன் வார்த்தை அறிக்கையிடுறான் பாருங்க. கடைசியில அப்படியே ஆயிடுச்சு. ஏசாவை விட யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். ஏன்னா சேஷ்டபுத்திர பாகத்தின் மதிப்பு தெரியாம வாயில, கையில கொடுக்கல, வாயில அறிக்கையிட்டான். அது இருந்து எனக்கு என்னத்துக்கு, நானே சாக போறேனே, நானே சாக போறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு இருந்து என்னத்துக்குன்னு நீயே வச்சுக்கோ பாப்பா. சேஷ்டபுத்திர பாகம்னா முதல் தரமான ஆசீர்வாதம், மூத்தவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அது.
அந்த மூத்தவனுக்கெல்லாம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை ரொம்ப அற்பமா எண்ணி, இது இருந்து எனக்கு என்னத்துக்கு, நானே சாக போறேன், இந்த கூழை குடிச்சிட்டு நான் வாழணும், அதனால இந்த ஆசீர்வாதத்தை நீயே வச்சுக்கோன்னு கொடுத்தான். வீண் வார்த்தை. வீண் வார்த்தையை அறிக்கையிடுறீங்களா? தயவு செய்து வார்த்தைய அறிக்கையிடும் போது கவனமா அறிக்கையிடுங்க. வீணான வார்த்தையை பேசாதீங்க. வீணான வார்த்தையை பேசாதீங்க. மூணாவது, 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். சிமேயு தாவீதை தூசிக்கிறான். இரத்த பிரியனே, சூதுள்ள மனுஷனே, கபடம் உள்ளவனே, பேலியாளின் மகனே. தாவீது இல்லாத போது அல்ல, தாவீது அருகிலே, தாவீது காது கேட்க எவ்வளவு வேதனையா இருக்குன்னு பாருங்க. தூசிச்சான், வேதனைப்படுத்தினான் வார்த்தையினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியில என்ன ஆனது? எல்லாரும் தாவீது சொல்றாங்க, இவன் ஒரு செத்த நாய். ராஜா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த சிமேயை நான் ஒரு அடி அடிச்சு கொண்டுறேன். தாவீது சொல்றான், இல்ல 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 அப்படிலாம் சொல்லாதீங்க, அவன் என்னை தூசிக்கும்படி கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். சிலர் உங்களை திட்டுறாங்களா? சிலர் உங்களை தேவையில்லாத வார்த்தை பேசுறாங்களா? தொடர்ந்து காயப்படுத்தப்படுறீங்களா? பதிலுக்கு பேசாதீங்க. பதிலுக்கு பேசவே கூடாது, அமைதியா இருங்க. ஏன்னா கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. சும்மா ஏதோ எதர்ச்சியா நடக்கிறது இல்லம்மா. அருமையான சகோதரியே, உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனை ஏதோ எதர்ச்சியா நடந்தது அல்ல. தேவ சித்தம், தேவ திட்டம். இந்த பிரச்சனைக்கு நடுவாத்தான் கர்த்தர் உங்களை நடத்துறாரு. இந்த பிரச்சனையின் ஊடாக கர்த்தர் நடத்துகிறார். அதனால நீங்க பயப்படாதீங்க. நீங்க வீண் வார்த்தைய பேசுறாதீங்க. நீங்க தூசிச்சிடாதீங்க. தூசிக்கிறவங்க தூசிக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா பலிபீடத்தை கட்டி கல்லை அடுக்கி விறகை அடுக்கி மாம்சத்தை வச்சு தண்ணி குடங்குடமா ஊத்தி ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது வல்லமை வருவதற்கு முன்னால எல்லாரும் கேலி செஞ்சாங்க. உன்னை பாரு, கிறுக்க மாதிரி தண்ணியை ஊத்துறான், எப்படி அது நடக்கும்? எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி. நடந்தது என்ன? அக்கினி வந்தது, மாம்சத்தையும் பட்சித்தது, வாய்க்கால்களில் ஓடின தண்ணீரையும் நக்கி போட்டதுன்னு பைபிள் சொல்லுது. அதனால அறிக்கையிடுறது ரொம்ப முக்கியம். தூசிக்க கூடாது. நீங்க யார தூசிக்கிறீங்க? ஆண்டவரை தூசிச்சுட்டு நம்ம என்ன நல்லா ஆயிட முடியுமா? சிமேயு தாவீதை தூசிச்சான். கடைசியில என்ன ஆச்சு? சிமேயு அழிக்கப்பட்டான். தாவீது சொல்றான், இவனெல்லாம் கர்த்தர் அனுமதிச்சிருக்காருப்பா, என்னை தூசிக்கும்படி கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், அதனால தூசிக்கிறான். அதனால நம்ம என்ன செய்ய முடியும்? அவனை விட்டுருங்க, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். இந்த வார்த்தையை சொல்லுங்க என்னைக்குமே. சரி, ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. எதிர்த்த வீட்டுல சண்டையா? ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வார்த்தைகளை சரியா பயன்படுத்தணும். சங்கீதம் 141:3 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். என் வாய்க்கு ஒரு காவலை போடுங்கப்பா, ஒரு பூட்டு போடுங்க. ஏன்னா இந்த வாய் தேவையில்லாத பேசிடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தைய கவனமா பேசணும். அதனாலதான் தாவீது தெளிவா சொல்றாரு, என் வாய்க்கு
காவல் வையும். என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு நிதானிச்சு யோசிச்சு பேசணும். யாக்கோபு 1:19 சொல்லுது, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாம் இருங்க. பேசுறதுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும். கேட்கலாம், எவ்வளவு நாளும் காதுல கேட்டுட்டே இருக்கலாம், கேள்வி ஞானம் கேட்டே இருக்கலாம். ஆனால் பேசுவதற்கு தாமதமா இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை ரொம்ப முக்கியம். மத்தேயு 15:11 சொல்லுது, வாயிலிருந்து வெளியே, அதாவது வாயிலிருந்து உள்ள வாய்க்குள்ளே போவது எதுவும் மனுஷனை தீட்டு, வாயிலிருந்து வெளியே வருகிறதா தீட்டுப்படுத்துமா வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஞானமா பேசுங்க, என்ன பேசணும் தெரிஞ்சு பேசுங்க. இதை பேசிட்டோம்னா என்ன விளைவு கொண்டு வரும்னு நினைச்சு பார்த்து பேசுங்க. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. சில சொல்லுவாங்க, இது ஏன் டைம், நான் பேசுவேன், இது என்னோட நேரம், நான் பேசுவேன். இல்ல 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 இல்ல, அது உங்க டைமோ யார் டைமோ. வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரேன்னு கேளுங்க. என் வாய்க்கு காவல் வையும். நீதிமொழிகள் 26:20, கோல் பேசுகிறவன் இல்லைன்னா சண்டைகள் அமரும், அடங்கும். நீதிமொழிகள் 17:9 சொல்லுது, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனை பிரிக்கிறான். யாரோ ஒருத்தரை பத்தி சொல்லியிருப்பாங்க, அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்கள்ட்டே போய் போட்டு கொடுக்கறது, பிராண சிநேகிதனையே பிரிச்சிருவானா. அப்ப 3 காரியம் சொன்னேன். மரணத்தை அறிக்கையிடக்கூடாது, அறிக்கையிட்டா நடக்கும். சீர்கேடான வீண் பேச்சு. 3வது அடுத்தவங்களை தூசிக்கிறது. இந்த 3ஐயும் சரி பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க கேட்ட வார்த்தையை கர்த்தர் கேட்டிருக்குது. நாங்களும் தற்கொலை செய்யக்கூடாது, மற்றவர்களையும் தற்கொலைக்கு நேராக தூண்டிவிடக்கூடாது. எங்கள் வார்த்தையினாலே ஒரு மனுஷன் பிழைப்பானே தவிர ஒருத்தன் சாகக்கூடாது. எங்க வார்த்தை சரியா இருக்கட்டும் ஏசப்பா. நிதானமா பேச உதவி செய்யுங்க. வீண் வார்த்தைகளை அளப்புகிற மூடன் விழுவான்னு சொன்னீர் ஐயா. அளப்பாம சத்தியத்தை சத்தியமா பேச கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீரா. பரலோக தகப்பனே, இந்த நல்ல ராத்திரி வேளையுடைய சமூகத்தை வரும். எங்க ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்யும். உங்க நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.